உதகையில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள துணைவேந்தர்கள் வருடாந்திர மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் தொடர்வதாகவும் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே மாநில அரசிடம் சென்றதாகவும் ராஜ்பவன் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மேலும் சட்டத்திற்கு புறம்பான கூட்டத்தை துணைவேந்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தடுக்கவில்லை, ஒத்திவைப்பை மட்டுமே கோருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில், மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்பதன் மூலம் தமிழ்நாட்டை தண்டிப்பது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய அவர் அதன் அளவுகோலை ஏற்க முடியாது என தெரிவித்தார். திமுக கூட்டணியில் பாமக சேரவுள்ளதாக கூறப்படுவது வெறும் வதந்தி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் திமுக கூட்டணி உறுதியாக உள்ளதால் இந்த கூட்டணி மாறவே மாறாது என்றும் முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 பேர் உயிரிழந்ததற்கு திமுக அரசே பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் 15 நாட்களாக குடிநீரில் பிரச்சனை இருப்பதாக மக்கள் மாநகராட்சியிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் கூறுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெண்கள் குறித்து இழிவாக பேசியதாக கூறி அமைச்சர் பதவியை பொன்முடி ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். சந்தர்ப்பவாத கூட்டணியான அதிமுக பாஜக கூட்டணியால் தமிழ்நாட்டில் எதுவும் நிகழப்போவதில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் M.A. பேபி சாடியிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக உள்ளதாக கூறினார். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக வெளியிட்ட அறிவிப்பை துரை வைகோ திரும்ப பெற்றிருக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மல்லை சத்யா வருத்தம் தெரிவித்து இயக்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என கூறியதாக தெரிவித்திருக்கிறார். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கலையரங்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர் ஹிந்தி திணிப்பு, கல்விக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை, கல்வி நிதியை தராமல் இருப்பது போன்ற பல தொந்தரவு சூழ்ச்சிகளை மத்திய அரசு கொடுப்பதாகவும் இதனை மாணவர்கள் புரிந்து கொண்டால் எதிரியை வெல்லலாம் எனவும் கூறினார். காங்கிரஸ் கட்சி மீது அமலாக்கத்துறை உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை பாஜக அரசு ஏவி விடுவதாக திமுக பொருளாளரும் மக்களவை உறுப்பினருமான T.R. பாலு தெரிவித்தார். பழிவாங்கும் நடவடிக்கையாக நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதற்கு திமுக சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல சுடும் வெப்பத்தால் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் பகுதிகளில் வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குடிநீரை காய்ச்சி குடிக்கவும் பொதுமக்களுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். திருச்சி மாநகரம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் தண்ணீரில் எந்த கலப்படமும் இல்லை என மாநகராட்சி மேயர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற உறையூரில் மாநகராட்சி மேயர் ஆய்வு மேற்கொண்ட போது பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள தண்ணீர் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக கூறினார். கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் கடந்த 33 நாட்களாக நடைபெற்று வந்த விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. 3 அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் கூலி உயர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் ஈஸ்டர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதேபோல் கிறிஸ்தவர்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிலவட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் EPS உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து பதிவில் குறிப்பிட்டுள்ளனர். சென்னை வானகரம் CSI கிறிஸ்துவநாதர் தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. CSI கிறிஸ்துவநாதர் தேவாலய ஆயர் அருட்திரு ஆண்ட்ரூ நேசகுமார் ஜோன்ஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ஆராதனை வழிபாடு செய்தனர். இதில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று சமூகத்தில் அமைதி வேண்டி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்ட வீடுகள், ஹோட்டல்கள், கடைகள் இடிந்து சேதமான நிலையில் முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டன. ராம்பன் மாவட்டத்தில் சனாப் நதிக்கு அருகில் உள்ள தலம்குந்த் மற்றும் பக்னா கிராமத்தில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க்கில் மலை போல் குவிந்திருக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ள நிலையில் JCB வாகனம் கொண்டு சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இண்டிகோ விமானம் டெல்லியில் தாமதமாக தரையிறக்கப்பட்டது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவின் புகாருக்கு டெல்லி விமான நிலைய நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலை காரணமாகவே விமானத்தை தரையிறக்குவதில் சிக்கல் ஏற்பட்டதாக விமான நிலைய நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. பெங்களூரு விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தின் மீது டெம்போ டிராவலர் வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. கடந்த வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:15 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் இதில் யாருக்கும் காயமேதும் ஏற்படவில்லை எனவும் விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. டெம்போ டிராவலர் ஓட்டுநர் அலட்சியமாக வாகனத்தை இயக்கியதே இந்த விபத்திற்கு காரணம் என இண்டிகோ விமான சேவை நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. கர்நாடகா மாநிலம் அனேகல் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த மாநகர பேருந்து பேக்கரி கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்ட நிலையில் விபத்து காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வரும் கல்வியாண்டு முதல் அரசு கல்லூரிகளில் BSc செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 171 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கும் நிலையில் பாடத்திட்டத்திற்கு ஏற்ற வகையில் கட்டமைப்பு மற்றும் பேராசிரியர்களை கொண்ட சில கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகமானதால் விரைவில் தரிசனம் செய்வதற்கு அடாவடியாக பணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 2000 ரூபாய் கொடுத்தும் அனுமதிக்கவில்லை என்றும் 500 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே அர்ச்சனை செய்ய முடியும் என பூசாரிகள் கூறியதால் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை OMR காரப்பாக்கத்தில் அதிமுக சார்பாக திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் வைக்கப்பட்டிருந்த இளநீர் மற்றும் பழங்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளி சென்றனர். தர்பூசணி, கிர்னி, திராட்சை, சாத்துக்குடி, அன்னாச்சி பழம், வெள்ளரிக்காய், இளநீர், ரோஸ் மில்க், நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அதனை பொதுமக்கள் எடுத்து சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே நகை காணாமல் போன புகாரில் விசாரணைக்கு காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சிறுவங்கூர் கிராமத்தை சேர்ந்த செல்வி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நகை காணாமல் போனதாக அளித்த புகாரில் போலீசார் அவரது பக்கத்து வீட்டில் உள்ள யோகேஸ்வரனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. நீலகிரியில் இ-பாஸ் பதிவு செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நாடுகாணி சோதனை சாவடியில் நீண்ட வரிசையில் சுற்றுலா வாகனங்கள் காத்திருந்தன. வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கு மட்டுமே வந்து செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது. நெட்வொர்க் ப்ராப்ளம் காரணமாக இ-பாஸ் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த சுற்றுலா பயணிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் கோட்டை அழகிரிநாதர் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மக்கள் வருகை தந்ததால் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தினர்.
மக்களுக்காக நல்ல குடிநீரை கூட கொடுக்க முடியாத சூழலில் மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் ஆளுநரை போஸ்ட்மேன் என்று விமர்சிக்கிறார்கள் என்று திமுக அரசை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாடியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து திமுக அரசை விமர்சித்தார். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணையில் மீன்களை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்தனர். வைகை அணையில் இருந்து தனியார் மூலமாக மீன்கள் பிடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 56 அடியாக குறைந்திருப்பதால் வலையில் கட்லா, ரோகு, மிருகால், ஜிலேபி ஆகிய மீன்கள் அதிக அளவில் பிடிபட்டன. தஞ்சையில் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்கள் அகற்றப்பட்டு அந்தந்த பேருந்தின் டயர்களுக்கு அடியில் வைத்து நொறுக்கப்பட்டன. ஏர் ஹாரன்களால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாவதாக புகார் எழுந்ததை அடுத்து புதிய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் 27 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை பதுக்கியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சவலாப்பேரி காட்டுப்பகுதியில் ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை உதவி ஆய்வாளர் ஹரிகண்ணன் தலைமையில் நடைபெற்ற சோதனையில் 40 கிலோ எடை கொண்ட 680 அரிசி மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். தூத்துக்குடியில் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக ஓட்டியதை தட்டி கேட்ட இளைஞர் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். திரேஸ்புரம் பஜார் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த மதன்குமார் என்பவரை லூர்தம்மாள்புரத்தை சேர்ந்த மரடோனா என்பவர் கண்டித்துள்ளார். திரேஸ்புரம் உதயா ஏஜென்சி அருகே மரடோனா இருந்தபோது அங்கே வந்த மதன்குமார் உள்ளிட்ட 3 பேர் அவருடன் தகராறில் ஈடுபட்டு கொலை செய்தனர். நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்திய அதிமுக தைரியம் இருந்தால் சட்டசபையில் பேசட்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 761 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டும் ஆணையை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுகவினருக்கு சவால் விடுத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர் சுமார் 31 ஆண்டுகளுக்கு பிறகு அசாமில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 1994 ஆண்டு அரக்கோணம் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கொலை ஒன்று நடந்தது. இதில் சம்பந்தப்பட்ட 2 பேரில் ஒருவருக்கு கடந்த 2005 ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. தலைமறைவாக இருந்த பாஸ்கர் ஜோதி கோகோய் என்ற நபரை சுமார் 31 ஆண்டுகளுக்கு பிறகு அசாமில் வைத்து போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வெட்டுக்காடு பகுதியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த டாரஸ் லாரியை கிளீனரோடு கடத்தி சென்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடத்தப்பட்ட டாரஸ் லாரி சேலத்தில் இருப்பதை கண்டறிந்து உடனடியாக மீட்ட கொங்கனாபுரம் போலீசார் லாரியை கடத்தியவர்கள் பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கண்டனமாணிக்கம் பகுதியில் உள்ள விருசுழி ஆற்றை தனியார் பங்களிப்புடன் தூர்வாரும் பணிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தலைமையில் நடைபெற இருந்த இப்பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான கிராம மக்கள் ஒன்று திரண்டனர். பின்னர் தனியாருக்கு இப்பணியை வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காட்டு யானை தாக்கி முதியவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட தாயனூர் தெற்கு தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி ஆடு மேய்க்க சென்றபோது காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே பெட்டிக்கடைக்கு சீல் வைக்கப்பட்டதால் மூதாட்டி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கலிக்கநாயக்கன் பாளையம் காந்தி வீதியை சேர்ந்த அங்கம்மாளின் பெட்டிக்கடையில் போலீசார் சோதனை செய்தபோது புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனால் அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்தனர். கோவையில் சாலையின் நடுவே ஆம்னி பேருந்தை நிறுத்தி பொதுமக்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓட்டுநரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காந்திபுரம் கணபதி சாலையில் வாகன விபத்து காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த ஆம்னி பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சாலையின் நடுவே நிறுத்தி பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் துணை ஓட்டுநர்கள் ஓய்வெடுக்க ஏசி ஓய்வறை மற்றும் மசாஜ் சேர் உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது பல்வேறு நவீன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன.
விடுமுறையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் இயற்கை அழகை கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். குறிப்பாக ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, கன்னியாகுமரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள், தீர்ப்பரப்பு அருவி, கும்பக்கரை அருவி போன்ற அருவிகளிலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே காரில் கடத்தி வந்த சுமார் 500 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இளைஞரை கைது செய்தனர். டெல்லி பதிவு எண் கொண்ட காரை சோதனையின் போது நிறுத்தி ஆய்வு செய்த போது கார் முழுவதும் குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்த நிலையில் அதனை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியலிட்டனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அருவியில் குளியலிட்டு மகிழ்ந்தனர். செங்கற்பட்டு மாவட்டம் ஜானகிபுரம் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜானகிபுரம் பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் வழக்கம் போல விவசாய நிலத்திற்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக கீழே அறுந்து கிடந்த மின் ஒயரை மிதித்தபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை போரூரில் தனியார் நிறுவனத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக மின்சாரம் தாக்கி ஊழியர் உயிரிழந்தார். போரூரில் இயங்கும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் அருணாச்சலம் என்ற நபர் நேற்று பணி செய்து கொண்டிருந்த போது இயந்திரத்தில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. இதில் மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தார். சென்னை பூந்தமல்லி அருகே திருநின்றவூரில் உள்ள ஆக்ஸ்போர்ட் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ரோபோட்டிக் கண்காட்சியில் மாணவர்கள் தங்களது பல்வேறு வகையான படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். அணைகளை கண்காணிக்கும் ரோபோட்டிக் கருவி, விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சும் கருவி, சாலை போக்குவரத்தை கண்காணிக்கும் கருவி உள்ளிட்டவை பார்வையாளர்களை ஈர்த்தன. JEE நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று அகில இந்திய அளவிலான தரவரிசை பட்டியலில் முதல் 100 இடங்களுக்குள் இடம் பிடித்த 4 மாணவர்களுக்கு சென்னை பாரிவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் 92% அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற 52 மாணவர்கள் மேடையில் கௌரவிக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் தொரப்பள்ளி பகுதியில் சரக்கு வாகனத்தில் இருந்த பழங்களை தின்ற காட்டு யானையின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மைசூரில் இருந்து பழங்களோடு வந்த ஓட்டுநர் ஒருவர் தொரப்பள்ளி பகுதியில் தனது சரக்கு வாகனத்தை சாலையோரம் நிறுத்தினார். அப்போது அங்கு வந்த காட்டு யானை வாகனத்தில் இருந்த பழங்களை தின்றுவிட்டு சென்ற காட்சி வெளியானது. தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பாக விஷமருந்தி உயிரிழந்த பெண்ணிற்கு நீதி கேட்டு உறவினர்கள் 11வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினேஷ் என்பவர் மீது காவலர்கள் பொய் வழக்கு போடுவதாக கூறி அவரது சகோதரிகள் காவல் நிலையம் முன்பாக விஷமருந்தியதில் கீர்த்திகா என்பவர் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் விநாயகபுரம் பகுதியில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிய கட்டடத்தை பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்து அதிகாரிகள் அகற்றினர். அரசுக்கு சொந்தமான 13 சென்ட் அளவிலான நிலத்தை சாந்தகுமார் என்பவர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் அப்பகுதி மக்கள் நூலகம் அமைத்து தர கோரிக்கை விடுத்து வந்ததால் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் பாதுகாப்பின்றி வைக்கப்பட்டுள்ள பிரேத பரிசோதனை உடல் உறுப்பு கழிவுகளை பாதுகாப்பு அறையில் வைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வைக்கப்பட்டிருக்கும் பிரேத உறுப்பு கழிவுகளை கட்டப்பைகளில் வைத்து திறந்த வெளியில் தொங்கவிடப்பட்டுள்ளது. திருப்பூரில் மாநகராட்சி ராட்சத குடிநீர் குழாய் மீது பொருத்தப்பட்ட குடிநீர் வால்வு பழுதாகி பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணான அவலம் ஏற்பட்டது. மேலும் தண்ணீர் வீணாக சாக்கடையில் கலப்பதால் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். முட்டைகோஸ் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் விவசாயிகள் அறுவடை செய்யாமல் டிராக்டரை கொண்டு உழுது அழித்து வருகின்றனர். வெளி மார்க்கெட்டில் முட்டைகோஸ் 1 கிலோ 10 முதல் 15 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுவதால் 1 முதல் 3 ரூபாய் கொள்முதல் விலைக்கு வியாபாரிகள் கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் தென்னம்பாளையம் உழவர் சந்தை அருகே நொய்யல் ஆற்றங்கரை ஓரம் பெரிய வெங்காயம் மூட்டை மூட்டையாக டன் கணக்கில் குப்பையில் வீசப்பட்டுள்ளது. வரத்து அதிகரிப்பால் பெரிய வெங்காயம் விலை குறைந்த போதும் மந்தமான விற்பனையால் குடோன்களில் தேக்கம் ஏற்பட்டு இருப்பு வைக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதனால் அழுகும் நிலையில் இருந்த வெங்காயம் குப்பையில் வீசப்பட்டுள்ளது.
அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பாரபட்சமின்றி அனைத்து மகளிருக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி பெண்களுக்கு பெருமை சேர்த்ததாகவும் திமுக ஆட்சியில் பெண்கள் இழிவாக நடத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கேர்மாலம் கிராமத்தில் மின் தடையை சரி செய்வதற்காக மின் கம்பத்தில் ஏறி உயிரை பணயம் வைத்து தேன்கூட்டை அகற்றிய ஒயர்மேனுக்கு கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். பலத்த காற்றால் மரம் முறிந்து மின்கம்பிகள் மீது விழுந்ததில் மின்தடை ஏற்பட்ட நிலையில் முறிந்த மரத்திலிருந்த தேன்கூட்டை அகற்றி அருந்த மின்கம்பிகள் சீரமைக்கப்பட்டன. கர்நாடகாவில் தன்னை தேர்வில் தேர்ச்சி பெற வைத்திடுங்கள் என விடைத்தாளில் 500 ரூபாயுடன் 10ஆம் வகுப்பு மாணவன் வைத்த கோரிக்கையால் ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பெலகாவி மாவட்டம் சிக்கோடியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் விடைத்தாளை திருத்திய ஆசிரியர்கள் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மற்றொரு மாணவர் 500 ரூபாய் நோட்டை வைத்து தயவு செய்து தேர்ச்சி பெற செய்யுங்கள், என் காதல் உங்கள் கைகளில் உள்ளது என்றும் எழுதியுள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் கோவில் திருவிழாவின் போது யானைகள் மிரண்டு ஓடியதால் பரபரப்பு நிலவியது. கண்ணூர் செருப்பு பகுதியில் உள்ள கோவிலில் நடைபெற்ற திருவிழாவிற்காக 2 யானைகள் வரவழைக்கப்பட்டிருந்தன. இந்த யானைகள் கோவிலில் வலம் வரும்போது திடீரென மிரண்டு ஓடியதால் பக்தர்கள் பயந்து நாலாபுரமும் சிதறி ஓடினர். கேரளாவில் வளர்ப்பு நாய் வீட்டு முற்றத்திற்குள் நுழைந்தது தொடர்பான வாக்குவாதத்தில் நாயின் உரிமையாளர் பக்கத்து வீட்டுக்காரரால் குத்திக் கொல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. வெள்ளிக்குளங்கரையைச் சேர்ந்தவர் சிஜோ. இவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரரான ஜோசப்பிற்கும் சிஜோவின் வளர்ப்பு நாய் ஜோசப் வீட்டிற்குள் நுழைவது தொடர்பாக அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு வாட்டிகனில் உள்ள தேவாலயத்திற்கு வெளியே வந்த போப் பிரான்சிஸ் அங்கிருந்த அனைவரையும் ஆசீர்வதித்தார். உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று திரும்பிய போப் பிரான்சிஸ் 2 மாதங்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்த நிலையில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு பொதுவெளியில் தோன்றினார். கிழக்கு சீனாவின் வெய்ஃபெங் நகரில் வண்ணமயமாக அரங்கேறிய பட்டம்விடும் திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பல்வேறு விதமான உருவங்களில் செய்யப்பட்ட பட்டங்கள் வானில் நிகழ்த்திய வர்ணஜாலங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஈராக்கில் பாதுகாப்பு படையின் தேசிய கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா, சீனா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் போர் விமானங்கள், ராணுவ தளவாடங்கள் உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பார்வையிட்ட பார்வையாளர்கள் அதன் பயன்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். நடிகை தமன்னா நடித்துள்ள ஒடேலா 2 படம் 3 நாட்களில் உலகளவில் 6,25,00,000 ரூபாயை வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. அசோக் தேஜா இயக்கத்தில் ஏப்ரல் 17ஆம் தேதி படம் வெளியானது. 25 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியிருக்கும் படம் அதில் 50% கூட வசூலிக்காது என்ற விமர்சனங்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் திருபுவனை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியை அம்மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டாஸ் போட்டு பேட்டிங் செய்து துவக்கி வைத்தார். திருபுவனை பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் 1 மாதம் நடைபெறும் இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன. சித்திரை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய், சீயக்காய், தயிர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர் விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு வரிசையில் குடிநீர், மோர் உள்ளிட்டவை கோவில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டன. கோயிலுக்கு வெளியே இருந்த பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரமண்டூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அர்ஜுனன் தபசு மரம் ஏறி தவம் புரியும் நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலுமிச்சை பழங்களும் வீசப்பட்டன. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே நாகையநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ராமர் பஜனை மடத்தில் ராமநவமி உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான சீதாராமர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சீதாராமர் சிலைக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும், பின்னர் பல வகையான மலர்களை கொண்டு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டன.
விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றன. இந்த நிலையில் பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடிவிட்டு 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர்.